जिन्होंने हमारी बेटियों के सिंदूर उजाड़े थे वही कटे पिटे लोगों को हमने उन्हीं की बहन भेज करके उनकी ऐसी की तैसी करवाई। एक बार मोदी जी के लिए जोरदार ताली बजाओ। ஏண்டா எங்க மக்கள் பேண்ட்டை ஊத்து பார்த்து சுட்டி இல்ல, நான் உங்க குடும்ப பெண்ணை அமைச்சு அவளை வச்சு உன் பேண்ட்டை உருவி நடுத்தருல நிர்வாணமா அம்மனமா உன்னை ஓட விடுறனா பாரு அப்படின்னு சொன்னார். ஒரு பெண்ணை பத்தி பேசுற பேச்சா இது வாயா கக்கூசா? பாகிஸ்தான்காரியே நாங்க அமைச்சு பாகிஸ்தானையும் முடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப இந்த நாட்டுல எவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் பாடுபட்டாலும் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தாலும் பிஜேபி காரணம் சங் பரிவார் அமைப்பும் ஏன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனநாயகவாதி அப்படின்னு போர்வையை போத்திட்டு சுத்துற சங்கிகளும் அவர்களை பாகிஸ்தானவாதிகளை தான் பாக்குறாங்க. நீ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அறிவிக்கிறான். அது என்னன்னு அறிவிக்கிறான்? உலகத்திலே மாபெரும் கோமாளி அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்ற ட்ரம்ப் உங்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த பசங்களுக்கு காமன் சென்ஸ் என்ன அப்படிங்கறத புகுத்துன அப்புறம் அவனுங்க சென்ஸுக்கு வந்துட்டானுங்க அப்படிங்கிறான். வெக்கமா இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்கு? ட்ரம்போட மகன் ட்வீட் பண்றான். என்ன ட்வீட் பண்றான் தெரியுங்களா? சிட் டவுன் சில்ட்ரன், தி அடல்ட்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். அப்படின்னா என்ன சொல்றான்? டேய் சின்ன பயல்களா, வாய் மேல விரல வச்சு உட்காருங்கடா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படி. இந்தியா பாகிஸ்தானை பத்தி இப்படி ட்வீட் பண்றான். நாங்க வந்து பாகிஸ்தான் ஏர் பேஸா அழிச்சிட்டோம். எப்பா நீ பாகிஸ்தான்ல 2 மாநிலத்தை கூட அழிச்சு, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்கிற கேள்வி என்ன, ஏன் சக இந்தியர்கள் 26 பேரை துடிதுடிக்க இரக்கமற்று கொன்ற அந்த தீவிரவாதிகள் எங்க? நீ 400 தீவிரவாதியை கொள்ளுப்பா, எத்தனை 4000 கொடுத்தா கூட கொண்டு, இவன் 4 பேர் எங்க? அதுக்கு பதில் இருக்கா உன்ட்ட? பாகிஸ்தான்காரன் பொய்ய பரப்புறான்ப்பா, ரஃபேலா அடிச்சு கவுத்துறோன்னு பொய்ய பரப்புறான்ப்பா. நான் நம்பல. எனக்கு தேசபக்திங்கிறது தலைக்கேறி இருக்கு. நான் முழுமையா இந்திய அரசாங்கம் தான் நம்புறேன். நான் இந்த சர்வதேச பொய் வலையை முறியடிக்கணும். அதனால நீ என்ன பண்ற? ரஃபேல் எத்தனை ரஃபேல் வாங்கினா? 36 வாங்கினப்பா. இப்ப இன்வென்டரிக்கு போய் ஒரு ஆடிட் நடத்தி எத்தனை ரஃபேல் விமானம் இருக்கு எனக்கு சொல்றேன். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களிடையே விளக்கி பேசிய ராணுவ கர்னல் சோஃபியா குரேஷியை பயங்கரவாதிகளின் சகோதரி என்று பாஜக அமைச்சர் பேசியது மிகவும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இது தொடர்பாக மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து மத்திய பிரதேசத்தின் பாஜக அமைச்சர் மீது கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும், 4 மணி நேரத்துக்குள் பதிய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்து தான் இன்னைக்கு நம்ம பேச இருக்கோம். இது குறித்து பேசுவதற்காக அரசியல் செயல்பாட்டாளர் தோழர் மது சத்யா அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். சிந்தூர் அட்டாக் குறித்து விவரித்த கர்னல் சோஃபியா குரேஷியை குறித்து மத்திய பிரதேச அமைச்சர் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து, அவங்க மதத்தின் காரணமாக அவங்க பாகிஸ்தானோட தொடர்பு பற்றி பேசியிருக்காரு. அது சர்ச்சையாக இருக்கிறது. அதுக்கு எதிராக விமர்சனங்கள் வந்திருக்கு. அவர் மறுபடியும் அதுக்கு மன்னிப்பு கோரியிருக்காரு. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முதல்ல என்ன வெங்காயம் மன்னிப்பு? அந்த இஸ்லாமிய கேள்விகள்லாம் விட்டுருவோம். அவன் என்ன பேசியிருக்கான் அப்படின்னா, ஏண்டா எங்க மக்கள் பேண்ட்டை ஊத்து பார்த்து சுட்டி இல்ல, நான் உங்க குடும்ப பெண்ணை அமைச்சு அவளை வச்சு உன் பேண்ட்டை உருவி நடுத்தருல நிர்வாணமா அம்மனமா உன்னை ஓட விடுறனா பாரு அப்படின்னு சொன்னாரு. ஒரு பெண்ணை பத்தி பேசுற பேச்சா இது வாயா கக்கூசா? இதை பண்ணிட்டு இது தெரியாதவன் பண்ணா மன்னிப்பு கேட்கலாம். இப்படி திட்டமிட்டு பண்ணிட்டு என்ன மன்னிப்பு வேண்டி கிடக்கு? சரி, சங்கி நாய்கள் எல்லாம் விட்டுருவோம். அவங்க திட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க எதுக்கு சோஃபியாவை நிறுத்துறாங்களோ அதுக்காக கரெக்டாக பயன்படுத்துறாங்க. பாகிஸ்தான் குடும்பத்தினரையே அனுப்பிச்சோம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண்ணை பேசுறாங்க. சரி, நம்ம இங்க அம்பலப்படுத்த நாங்க மத சார்பற்றவங்கன்றது நிரூபிக்க தானே அதை செஞ்சாங்க. அதைதான் சொல்றேன். அதுல யாரை நம்ம அம்பலப்படுத்தணும்னா சங்கிகளை விட்டுருவோம். சோஃபியாவை முன்னிலைப்படுத்தினோடனே ஆஹா பெண் விடுதலை பிறந்து விட்டது, இந்தியா மதசார்பற்ற நாடு அப்படின்னு தாராளவாத ஹாஃப் பாயில்கள் யாரு 5 days சூசா மாதிரி நம்ம கிட்ட வந்து ஃபயர் விட்டாங்களோ, அதை விட முக்கியமாக ஜனநாயக போர்வியல் தெரியும் சசி தரூர் போல சங்கிகளை. ஏன்னா இது காமிச்சோன்னே எடுத்தோன்னே இருந்தாலும் என்ன, இந்தியா ஒன்ஸ் அகேன் ப்ரூவ்ட் இட்ஸ் a stern secular democracy. ஏன்னா இங்கிலீஷ் பேசின பெரிய வெண்ணையா நீ? பில்கிஸ் பானு அப்படிங்கிற இஸ்லாமிய பெண்ணை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணவன நல்ல பாப்பான் அப்படின்னு சொல்லி வெளியே விட்டுட்டு மாலை போட்டு வரவேற்றவனுங்க ஆசிஃபா அப்படிங்கிற 8 வயது இஸ்லாமிய சிறுமியை கூட்டு பாலியல் வன்புணர்வு பண்ணவங்களுக்கு ஆதரவாக தேசிய கொடியை பிடிச்சி ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜெயின்னு ஆதரவா பேரணி எடுத்த சங்கிப்பயலுங்க இஸ்லாமிய பெண்ணை மதிப்பானுங்க அப்படின்னு நீங்க எங்கள்கிட்ட வந்து ஃபயர் விடுவீங்க. இஸ்லாமியர்களை முன்னிலைப்படுத்துறாங்க, பிரதிநிதித்துவப்படுத்துறாங்கன்னு எங்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணுவீங்க. கடந்த 10 வருஷமாக பாஜக பண்ற சங் பரிவார் பண்ற இஸ்லாமிய வெறுப்பு, இஸ்லாமிய ஒடுக்குதலுக்கு எதிராக போராடின ஜெயிலுக்கு போன போராளிகள், செயல்பாட்டாளர்கள், அறிவுஜீவிகள் எல்லாம் கேனப்பயலுங்களா? இல்ல ஒரு எலிப்புழுக்க சைஸ் அறிவு இருக்கிறவனுக்கு வேணாம் இதை அவன் ஏன் பண்றான் எதுக்கு பண்றான்னு தெரிஞ்சுட்டு மட்டும் வந்து பேசுறானா? பாராளுமன்றத்துல ரமேஷ் பிதூரிங்கிற ஒரு எம்பி, பிஎஸ்பியை சேர்ந்த ஒரு எம்பி இஸ்லாமியர் அப்படிங்கிறதுக்காக எந்திரிச்சு ஏய் தீவிரவாதி, ஏய் தேச விரோதி, தேக்கு பிறந்தவனே அப்படின்னு பேசுறான். இந்த கட்சி ஒரு இஸ்லாமிய பெண்ணை முன்னிறுத்துதுன்னா ஏன் முன்னிறுத்துன்னு யோசிக்க வேணாம்? அறிவு இல்லை இவனுங்களுக்கு. நம்ம கிட்ட வந்து இஸ்லாமியரை வந்து முன்னிறுத்துறாங்க. இந்தியா பாருங்க, நாங்க வந்து ராமனும் அல்லாவும் ஒண்ணு அப்படிங்கறத வந்து இந்தியா திருப்பியும் ப்ரூவ் பண்ணிருக்கு அப்படின்னு இந்த நேரத்துல நம்ம வந்து கட்சி பேதமெல்லாம் பார்க்க கூடாது. இந்தியா அப்படிங்கிற மதசார்பற்ற நாட்டின் தன்மையை போற்றுவோம் அப்படின்னு நம்ம கிட்ட இந்த நேரத்துல வந்து எதுக்கு இந்த இந்துவயப்பட்ட இந்த
சங் பரிவாரின் சதிய நியாயப்படுத்துறாங்க இல்லையா, இல்ல அவங்களதான் நம்மள அம்பலப்படுத்தலாம். இஸ்லாமியர்களை ஒடுக்கும் விதமா செயல்பாடுகள் இருக்கும்போதும் சரி, பேச்சு இருக்கும்போது அதை கண்டிக்கிறோம், ஓகே. ஆனா அவங்களுக்கு ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கும்போது அதுக்கு ஏன் அந்த விமர்சனம் வருது? இல்ல, நான் என்னங்கிறேன்னா, இந்த ரெகக்னேஷன் யாரு கொடுக்குறதுன்றேன். நீ இவ்வளோ அட்டூழியம் பண்ணுவ. இன்னைக்கும் ஒரு கலர் பூசுற பண்டிகை வந்து என்ன பண்றானுங்க, இஸ்லாமிய பெண்களை குறி வச்சு கலர் பூசுறதும், அவங்க மேல வந்து தண்ணீர் பலூன் அடிக்கிற வக்கரமான பாலியல் சிந்தனை கொண்ட நாய்ங்க இவங்க இஸ்லாமிய பெண்ணை முன்னிலைப்படுத்துறாங்க, மதிக்கிறாங்க, இல்ல அவங்களுக்கு பிரதிநிதித்துவப்படுத்துறாங்க அப்படிங்கிறத நல்ல செயலா பார்த்தா பாராட்டணும். அவன் இதுக்கு பின்னாடி எவ்வளவு வச்சிருப்பான் அப்படின்னு நம்மளுக்கு தெரிய வேணா. ஏங்க இன்னைக்குமே வக்வாரிய சட்டமாகட்டும், சிஏஏ சட்டமாகட்டும், கரெக்டா அதுக்கு ஆதரவாக பேசுறதுக்குன்னு எங்கேயாச்சும் ஒரு இஸ்லாமியரை பிடிச்சி வந்து நம்ம முன்னாடி நிறுத்துறான்ல. அதே போல இந்த பஹல்காம் தாக்குதல்ல இவனுங்க அடைஞ்ச அற்ற தோல்வி, அது பிஜேபி அரசாங்கத்தின் கேவலமான தோல்வி. அந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தது. அதை மறைப்பதற்காக மோடியின் ஆண்மையப்பட்ட அந்த இமேஜ் இருக்குல்ல, 56 இன்ச்சு, நான் இந்த குடும்பத்தை பாதுகாக்கிற வீரர். ஏன்னா அவர் வந்து என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு 2014 நிர்பயா கேஸை கணக்காட்டி, இந்த தேசத்தின் சீதைகள் சீர்குலைக்கப்படுகிறார்கள், அவர்கள் மாண்பு காற்றில் பறக்கிறது, அதை ராவணன்களிடம் இருந்து காப்பாற்ற வரும் ராமன் நான் அப்படின்னு உள்ள வந்த அந்த ஆண்மையப்பட்ட இமேஜை பாதுகாக்கிறதுக்காகத்தான் சோஃபியா குரேஷி அப்படின்ற ஒரு பெண்ணை முன்னிலைப்படுத்துறானுங்க. கரெக்டா சொல்லி வச்ச மாதிரியே ஸ்கிரிப்ட்ல அடுத்த நாள் என்ன பேசுறான், அவங்க குடும்பத்து பெண்ணே அனுப்பிச்சு அவங்க பேண்ட்டை உருவுறோன்னு வக்கரமா பேசுறான். அப்ப எதுக்காக இவங்க சோஃபியாவை முன்னிலைப்படுத்துறாங்கன்ற சின்ன அறிவு கூட வேணாமா இவங்களுக்கு? அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், இந்த தாக்குதலே நம்ம இந்த இதற்கு முன்னாடி இன்டர்வியூல நான் பேசும்போது என்ன சொன்னேன், சோஃபியாங்கிறவங்க நாளைக்கே வந்து ட்ரிபிள் தலாக் பத்தியோ, வக்வாரிய சட்டத்தை பத்தியோ, இல்ல வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட் பத்தியோ அவங்க சொந்த கருத்தை வச்சா இதே மாதிரி சங்கிகள் அவங்கள மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னோம். ஆனா இந்த சங்கிகள் நம்மளை விட அட்வான்ஸா இருக்கிறானுங்க. அது வரைக்கும் கூட அவனுங்க வெயிட் பண்ணல. அடுத்த நாளே வந்து என்ன சொல்லிட்டானுங்க, பாகிஸ்தான்காரியே நாங்க அமிச்சு பாகிஸ்தானையும் முடிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றாங்க. அப்ப இந்த நாட்டுல எவ்வளவுதான் இஸ்லாமியர்கள் பாடுபட்டாலும் இந்த நாட்டுக்கு தியாகம் செய்தார்களும் பிஜேபி காரணம் சங் பரிவார் அமைப்பும், ஏன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஜனநாயகவாதி அப்படின்னு போர்வையை போத்திட்டு சுத்துற சங்கிகளும் அவர்களை பாகிஸ்தானவாதிகளை தான் பாக்குறாங்க. ஒண்ணும் இல்லைங்க, 2013 இருந்து 2019 வரைக்கும் பிஜேபி காங்கிரஸை என்னன்னு கூப்பிட்டுச்சு, காங்கிரஸ் கூப்பிடல, காங்கிரஸ் கூப்பிட்டானுங்க. அதாவது KHAN, கான், ஷாருக் கான், சல்மான் கான்ல வர காங்கிரஸ் கூப்பிட்டானுங்க. கானுங்கிற வார்த்தையில உனக்கு என்னடா பிரச்சனை? உன் முன்னோர்கள் வெள்ளக்காரனோட காலை நக்கி பொழைச்சிக்கிட்டு இருந்தப்ப அஸ்ஃபகுல்லா கான் அப்படிங்கிற ஒப்பற்ற சுதந்திர போராட்ட வீரன் தூக்கு மேடை கூட பயப்படாம வெள்ளக்காரங்களை எடுத்து போராடிக்கிட்டு இருந்தான். அந்த கான்னாலதான் இன்னைக்கு நீ வந்து சொகுசா உட்காந்துட்டு எல்லா வாய்வடையும் சுட்டுக்கிட்டு இருக்க. ஆனா நீ வந்து காங்கிரஸ் விமர்சிப்பதற்காக, யாரு, ராகுல் காந்திங்கிற இந்து, அவரு அந்த இந்துவை நீ விமர்சிக்கிறதுக்கு நீ இஸ்லாமியர்களை இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் அப்படின்னு பேசுற ஒரு வக்கரமான சிந்தனை பிடிச்ச இவனுங்க சோஃபியாவை முன்னிலைப்படுத்துறானுங்கன்னா ஏன் முன்னிலைப்படுத்துறானுங்கன்னு ஒரு அறிவு வேணா. ஏன்னா இந்த 26 பேர் தாக்குதல் அப்படிங்கிறது, அதற்கப்புறம் அந்த தீவிரவாதிங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, உங்களுக்கு 26/11 நடத்தினது அது யாரு, அந்த தீவிரவாதி பேர் என்ன, அஜ்மல் கசாப். கேட்டா ஞாபகம் இருக்கா? இப்ப நடந்த பஹல்காம் தாக்குதல் அந்த தீவிரவாதி பேர் என்ன? தெரியாது. ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் ஒழுங்கா நடத்தல. இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம இது இன்ன வரைக்கும் தான் கேட்கறோம், சோஃபியாவை முன்னிலைப்படுத்தி உனக்கு பண்ற பிரச்சாரத்தின் காரணம் என்ன அப்படின்னா, அந்த 4 தீவிரவாதி எங்கடா அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம கேட்கறோம்ல, அந்த கேள்வியை முறியடிப்பதுக்கு தான் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க மேலே ஒரு விமர்சனத்தை கிளப்பி அதுக்குள்ள. ஆமா, ஏங்க இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்து இந்த அட்டாக் அப்படின்னு இவனுங்க தேசத்தை ஒன்றிணைப்பதற்காக நாம் பாகிஸ்தானை எதிர்த்து தீவிரவாதத்தை எதிர்த்து போருக்கு போறோம்னு பொய் பேசுறதுக்கு 2 வார இடைவெளி இருந்தது. அந்த 2 வாரத்துல எத்தனை இஸ்லாமிய கடைகள் அடிச்சு ஒடுக்கப்பட்டது, எத்தனை பெட்ஷீட் வைக்கிறவங்க வந்து உத்தரகண்ட்லயும் உத்தரப்பிரதேஷ்லயும் எத்தனை பேர் அடிச்சு பாகிஸ்தானுக்கு போ, அங்க போ, இங்க போன்னு அடிச்சு விரட்டப்பட்டாங்க. டெல்லியில காஷ்மீர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தாக்கப்பட்டாங்க. இத்தனையும் வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஒரு சோஃபியாவை முன்னிறுத்திட்டாங்க அப்படின்னா அப்பட்டமாக இஸ்லாமிய வெறுப்பு பிரச்சாரத்தை நியாயப்படுத்துவதற்காக இந்த செயலை செய்யறாங்க. அப்ப இருக்கும்போது நீங்க என்ன பண்ணும், ஏய் நீ சோஃபியாவை முன்னிறுத்து, நீ ஏன் பில்கிஸ் பானுக்கே ராணுவத்துல இடம் கொடுத்து அவங்களே கூட முன்னிறுத்து, நாங்கள் கேட்கும் கேள்வியை கேட்டுக்கொண்டேதான் இருப்போம், எங்க அந்த 4 தீவிரவாதி, அதுக்கு பதில் சொல்லு. இது ஒரு அமைச்சர் பேசுனது ஒரு அரசோட ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல வரீங்க? ஏங்க அமைச்சர் பேசுறீங்க, ஒரு சரி ஒரு உறுப்பினர் பேசிட்டா ஒரு கட்சியோட ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னு வெளியே துரத்துவீங்க, ஒரு ஆதரவாளர் பேசிட்டா இது கட்சி இல்லை அவருக்கும் கட்சிக்கு சம்மந்தம் இல்லைங்க. ஒரு அமைச்சருங்க, ஒரு அமைச்சர் மத்திய பிரதேசல முக்கியமான ஒரு அமைச்சர், இத்தனைக்கு ட்ரைபல் வெல்ஃபேர் மினிஸ்டர் அமைச்சர், அவர் பேசுறாருங்கிறது கட்சியோட நிலைப்பாடுன்னு எடுத்துக்காம எப்படி எடுத்துக்கிறது? பாஜக சார்ந்தவங்களே அவங்க வீட்டுக்கு சோஃபியா குரேஷி வீட்டுக்கு போயிட்டு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க, மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இது வந்து எப்பயுமே பண்ற ஸ்ட்ராட்டஜி தான். நாங்க வந்து எல்லா வன்மத்தையும் கக்கிடுவோம், நீங்களே விக்ரம் மிஸ்ரியை பலி கொடுக்கறதுக்காக அவரையும் அவருடைய மகளோட நம்பர்லாம் ஃபோன் நம்பர்லாம் எடுத்து போட்டு அசிங்கமா ட்வீட்லாம் பண்ணுவீங்க, அப்புறம் அவருக்கு நீங்களே மன்னிப்பு கேட்பீங்க. இது வந்து குழந்தையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற வேலையை ஏன் பாக்குறீங்க அப்படின்னா, இன்னைக்கு ட்ரம்ப் கிட்ட வந்து
தான் அசிங்கப்பட்டது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்த நாட்டையே அசிங்கப்படுத்திட்டு அவமானகரமா நிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான டைவர்ட் பண்ற நாடகம் தான் இது அப்படின்றத நம்ம அடிகோட்டுட்டு சொல்றோம். அந்த கேள்வியை தான் நம்ம திருப்பி கேட்கணும். எங்க போச்சு உன் மானம், எங்க போச்சு உன் 56 இன்ச்சு? நீ ட்வீட் பண்றதுக்கு முன்னாடி, நீ அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் அறிவிக்கிறான். அது என்னன்னு அறிவிக்கிறான்? உலகத்திலே மாபெரும் கோமாளி, அறிவு கட்டவன் அப்படின்னு சொல்ற ட்ரம்ப் உங்கள்கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, நைட்டு ஃபுல்லா உட்காந்து இந்த பசங்களுக்கு காமன் சென்ஸ் என்ன அப்படிங்கிறத புகுத்துனேன், அப்புறம் அவனுங்க சென்ஸுக்கு வந்துட்டானுங்க அப்படிங்கிறான். வெக்கமா இல்லையா அதெல்லாம் கேட்கறதுக்கு? இதையெல்லாம் கேட்டுட்டு அவரோட அட்ரஸ்ல எதோ மோடி அவர்களின் அட்ரஸ் 8 மணிக்கு கொடுத்தாருல, அதுல ட்ரம்ப்புங்கிற வார்த்தையே கிடையாது. ட்ரம்ப் இப்படி பேசுறாரு, அது பொய், எங்களோட முன்னெடுப்புல தான் பாகிஸ்தான் பயந்து போச்சு அப்படிலாம் எந்த பேச்சுக்கும் அங்க இடம் இல்லையே. ட்ரம்ப்ங்கிற வார்த்தையும் கிடையாது. இந்த மீடியேஷன் எப்படி நடந்ததுன்ற எந்த டிரான்ஸ்பரன்சி, எந்த வெளிப்படைத்தன்மையும் இல்ல. இல்ல. அவரோட பிரச்சனைல இப்ப மோடியோட பேச்சுல அவர் சொல்லியிருக்காரு, பாகிஸ்தானே தான் எங்களை தொடர்பு கொண்டது, பாகிஸ்தான் வந்து எங்களால தாக்கு பிடிக்க முடியல, இதுக்கப்புறம் எங்க சைட்ல இருந்து ராணுவ ரீதியான நடவடிக்கையும் இல்ல பயங்கரவாத ரீதியான நடவடிக்கையும் எதுவும் இருக்காது அப்படின்ற உத்தரவாதத்தை கொடுத்த பிறகுதான் நம்ம நிறுத்திருக்கோம் இந்த சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, அடுத்த நாள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துல இருந்து ஒரு வழக்கம் கொடுத்திருக்கிறாங்க மோடி கிட்ட வர்த்தகம் தொடர்பா. அதாவது பாகிஸ்தான் இந்தியா பிரச்சனையை அதை முடிக்கணும்ன்ற பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான், ஆனா வர்த்தகம் தொடர்பா அதுல எதுவும் பேசப்படலன்ற ஒரு மறுப்பையும் சொல்லியிருக்காங்களே. அதாவது நீங்க யோசிச்சு பாருங்க, ட்ரம்ப் முதல்ல ட்வீட் பண்ணுவாரு, ட்ரம்ப் அதுக்கப்புறம் தொடர்ந்து நேத்து இந்தியா பாகிஸ்தானுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஸ்டேஜ்ல போயிட்டு இந்தியாவும் பாகிஸ்தானையும் உட்கார வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லுவாரு. சவுதியில போய் ட்ரம்போட மகன் ட்வீட் பண்றான். என்னன்னு ட்வீட் பண்றான் தெரியுங்களா? சிட் டவுன் சில்ட்ரன், தி அடல்ட்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். அப்படின்னா என்ன சொல்றான்? டேய் சின்ன பயல்களா, வாய் மேல விரல வச்சுட்டு உட்காருங்கடா, பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறான். இந்தியா பாகிஸ்தானை பத்தி இப்படி ட்வீட் பண்றான். இந்த அளவுக்கு இந்தியாவை அவமானப்படுத்துறான். உங்களால அதுக்கு பதிலடி கொடுக்க முடியல. ஆனா இங்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க? பாகிஸ்தானை அடிச்சு முடிச்சிட்டோம், கராச்சி போட்ட துவம்சம் பண்ணிட்டோம். அங்க இன்னும் 2 நாளா என்ன பிரச்சாரம் பண்ணிருக்கானுங்க? பாகிஸ்தான் ஏன் இருந்துச்சுன்னா, நம்ம நியூக்ளியர் ஷெட்ல பாம்பு போட்டோமா, எவனாச்சும் அணு ஆயுதம் வச்சிருக்கிற இடத்துல குண்டு போட்டோங்கிறத பெருமையா பிரச்சாரம் பண்ணுவானா? இந்த பிரச்சாரத்தை எடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம என்ன கேட்கறோம் அப்படின்னா, அமெரிக்கா வக்காலத்து வாங்குறதுக்கு இல்ல அமெரிக்கா நாட்டாம பண்றதுக்கு அமெரிக்கா யாரு? வெளியுறவுத்துறையில இருந்து இப்படி ஒரு அறிக்கை ஒரு இதுக்கே உனக்கு வெக்கம் வேணாமா? நம்ம கம்யூனிஸ்டுங்களுக்கு ஒபாமா பிடிக்குமானா பிடிக்காது, சுத்தமா பிடிக்காது. அந்த ஆள் தான் எல்லா நாட்டிலையும், சிரியால இருந்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் எல்லா நாட்டிலையும் ட்ரோன் தாக்குதல் நடத்தினாரு, குண்டு போட்டாரு அப்படின்னு கம்யூனிஸ்டுகளுக்கு பிடிக்காது. ஆனாலும் ஒபாமா அப்படிங்கிறவர் உலகளாவிய தலைவர்கள் மத்தியில, இந்த G7 G20 நாடுகள் மத்தியில எல்லாரும் அவர் பேச்சை கேட்கிற ஒரு மதிக்கத்தக்க நபர் தானே. ஆனா அவரே இந்தியாவுக்கு பாகிஸ்தான் விஷயத்துல, குறிப்பா காஷ்மீர் பற்றி 2 நாடுகளுக்கும் தீர்வு காணதுக்கு நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்தியா என்ன சொல்லுச்சு? எப்பா உங்க நாட்டு விஷயத்த பாருங்க, காஷ்மீர் விஷயம் வந்துட்டா யாருமே தலையிட மாட்டாங்க, தலையிட விடமாட்டோம் அப்படிங்கிறதா எங்க கொள்கைன்னு சொல்லிச்சு. சரி, அதையும் விடுங்க. அதையை தாண்டி இன்னொரு உதாரணம் சொல்றேன். 2008 அமெரிக்கால வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்குது. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும், அங்க இருக்கிற ரிப்பப்ளிகன் பார்ட்டியும் டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் அவங்களுக்குள்ள ஒரு எலெக்ஷன் நடத்துவாங்க, யாரு பிரசிடென்ட் கேண்டிடேட்டா வருதுன்னு. அதுல ஹிலரி கிளின்டனும் ஒபாமாவும் போட்டி போடுறாங்க. ஹிலரி கிளின்டன் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதாவது ஆதரவாக இருப்பாங்கன்னா வெளிப்படையா பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டை பிடிச்சுன்னா பாகிஸ்தான் கரெக்ட் அப்படின்னு பேச மாட்டாங்க. ஆனா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்க்கிறது அப்படிங்கிறத பத்தி அவங்க கண்டிக்க மாட்டாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா பாகிஸ்தான் தீவிரவாதத்தை வளர்த்ததுக்கு அந்த அம்மாவுக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு, அதுல இருந்து பயங்கர லாபத்தை அந்த அம்மா பார்த்துருக்கு. இதன் காரணமாக இந்திய வெளியுறவுத்துறை கொள்கையும் நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் எந்த லெவலுக்கு இருந்துச்சுன்னா, டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ள ஒபாமாவை தேர்ந்தெடுக்க வேண்டும்ன்றதுக்கு இந்தியர்கள் தீவிரமா அங்க வேலை பார்த்தாங்க. அதன் காரணமாகவே பல காரணங்கள், அதுவும் ஒரு காரணம், ஒபாமா வெற்றி பெற்று அவர் அதிபராக வந்தார். அந்த நிலைமையில இருந்தோம். இத்தனைக்கும் அந்த அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் அமெரிக்காவோட இந்தியா சாய்வு அடையுது அப்படின்றதுனாலதான் ஆட்சியிலிருந்து, கூட்டணி ஆட்சியிலிருந்து வெளியே வந்தாங்க. அப்படி இருந்தும் கூட நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, காங்கிரஸ் ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சு, அமெரிக்கா சாய்வுன்னு நிலைப்பாடு எடுத்துச்சுல. ஆனா அதை இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கையை எந்த விதத்திலையும் பாதிக்காதவனும் இந்த அளவுக்கு நுட்பமா டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்குள்ளே இறங்கி வேலை பார்த்துருக்காங்கல்ல. நம்ம அமெரிக்க சார்பை ஏற்கல, ஆனா ஏற்கனும் நீ முடிவு பண்ணிட்டா இந்த மாதிரி போய் மண்டி போடணுமா? இவ்வளவு கேவலமாக அவன் வந்து ஓப்பனாக இந்தியாவின் தரத்தை குலைக்கும் வண்ணம், இந்தியாலாம் ஒரு பொருட்டே கிடையாது, சின்ன பயலுக, இந்த சிங்கம் படத்துல வந்து கையை பிடில கட்டி பிடிவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முதல் தடவை பேசும்போது இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சகம் வந்து விளக்கம் கொடுத்துச்சு. மறுபடியும் ரொம்ப பேசுறாரு, மறுபடியும் அதுக்கு வரும்ல. அதான் அப்படியே விளக்கம் மட்டும் தான் நினைக்கிறீங்களா? விளக்கம் மட்டும் தான் வரும். இதுல இருந்து நான் சாதிச்சது என்னன்னு நான் கேட்கறேன். நாங்க வந்து பாகிஸ்தானை ஏர்பேஸை அடிச்சிட்டோம், பாகிஸ்தானை இதை அடிச்சோம். எப்பா நீ பாகிஸ்தான்ல 2 மாநிலத்தை கூட அழிச்சிட்டு போ, அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. நான் கேட்கிற கேள்வி என்ன, 26 எனது
தேசத்தின் அப்பாவி குடிமக்கள், ஏன் சக இந்தியர்கள் 26 பேரை துடிதுடிக்க இரக்கமற்று கொன்ற அந்த தீவிரவாதிகள் எங்க? அவங்க எங்க போனாங்க? நாங்கள் தீவிரவாதத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம், சகித்து கொள்ள மாட்டோம்னு பாகிஸ்தானுக்கு தெளிவா சொல்லிட்டோம்னு மோடி அவர்கள் சொல்றாரு. இந்த 4 தீவிரவாதி எங்க? நீ 400 தீவிரவாதியை கொள்ளுப்பா, எத்தனை 4000 கொடுத்தா கொடுக்கணும், இவன் 4 பேர் எங்க? அதுக்கு பதில் இருக்கா உன்ட்ட? நீ அதுக்கப்புறம் பூஞ்சில வந்து 20 பேர் 25 பேர் செத்தாங்க இல்லையா இந்த தீவிரவாத தாக்குதலுக்காக, திருப்பி அடிச்சிட்டோம், அவன் திருப்பி அடிச்சான், அதுக்கு யார் பதில் சொல்லுவா? நம்ம இதைத்தானே சொன்னோம், இந்த வழியில போனீங்கன்னா அப்பாவி இந்தியர்கள் உயிரிழப்பாங்க, நீ அந்த 4 பேரையும் பிடிக்க மாட்டேன்னு. இப்ப கிடையாது, எல்லாரும் போய் எடுத்து பார்க்கலாம். போன வாரம் உங்கள்கிட்ட கொடுத்த இதே இன்டர்வியூல நான் சொல்லியிருக்கேன், அதற்கு மாற்று வழி போனா ஒரு அப்பாவி இந்தியரும் சாகாம அந்த தீவிரவாதிகளை தனிமைப்படுத்தி அவர்களை அழிக்கும் எல்லா வழியும் பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் யாருமே நம்ம சொல்றதுக்குன்னு யாரும் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எவ்வளோ மிலிட்டரி எக்ஸ்பர்ட் சொன்னாங்க. இன்னைக்கு கூட வந்து மனோஜுங்கிற ஒரு மிலிட்டரி எக்ஸ்பர்ட், ஒருத்தர் மிலிட்டரி முன்னாள் ராணுவ தளபதி, அவர் ஒரு ஃபங்க்ஷன்ல பேசும்போது சொல்றாரு, வார் இஸ் நாட் அ பாலிவுட் மூவி, வார் இஸ் நாட் ரொமான்டிக் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த வழியில போனா அழிவு தான் ஏற்படும் சொல்றாரு. சரிப்பா, இது எல்லாத்தையுமே விட்டுறோம். பாகிஸ்தான்காரன் பொய்ய பரப்புறான்ப்பா, ரஃபேலா அடிச்சு கவுத்துருன்னு பொய்ய பரப்புறான்ப்பா. நான் நம்பல, எனக்கு தேசபக்திங்கிறது தலைக்கேறி இருக்கு. நான் முழுமையா இந்திய அரசாங்கத்தான்ப்பா நம்புறேன். இதுக்கு பிரெஞ்சு அரசு வேற துணை போறான். பிரெஞ்சு இன்டெலிஜென்ஸும் வந்து என்ன கன்ஃபார்ம் பண்றான், உலக ஊடகத்துக்கு ரஃபேல் கீழே போயிடுச்சு, அதனாலதான் எங்க ஷேர் மார்க்கெட்ல டசால்ட் நிறுவனத்தோட ஷேர்லாம் கீழே போயிட்டு இருக்குன்னு அவன் ஒரு பொய்ய சொல்றான்ப்பா. நான் இந்த சர்வதேச சதியை முறியடிக்கணும், சர்வதேச பொய் வலையை முறியடிக்கணும். அதனால நீ என்ன பண்ற, ரஃபேல் எத்தனை ரஃபேல் வாங்கினா? 36 வாங்கினப்பா. நான் வந்து திருப்பி சொல்றேன், பயங்கரமான தேசபக்தன். 36 ரஃபேலை நீ வந்து இத்தனை 1000 கோடியை கொடுத்து வாங்கின அப்படிங்கிறதுல நீ ஊழல் பண்ணவே இல்லைப்பா. நீ வந்து பயங்கர நேர்மையா நடந்துக்கிட்டா. காங்கிரஸ்லாம் கிடக்குறானுங்க, போய் பேசுறாங்க. நீ உண்மையா 36 விமானம் வாங்கினில்ல, இப்ப இன்வென்ட்ரிக்கு போய் ஒரு ஆடிட்டை நடத்தி எத்தனை ரஃபேல் விமானம் இருக்குன்னு எனக்கு சொல்றேன். நீ என் வரிப்படத்தில் தானே வாங்கின, என் வரிப்பத்திரத்தில் வாங்கினா நான் வந்து இப்படி கேட்கறது, மறுபடியும் அவங்கள இதை விளக்கம் சொல்லுன்னு கேட்கறது எல்லாம் பலவீனமாக்குறதா இருக்கு. அதனால ஏன் நீ ஏற்கனவே பலவீனப்படுத்திருக்கப்பா, நீ ஏற்கனவே பலவீனப்படுத்திருக்க. அதான் சொல்றோம், நீ ஜனநாயக மன்ற முறையில ஒரு வெளியுறவுத்துறை கொள்கையில அமெரிக்காவின் பக்கம் நின்று இப்படி மீடியேஷனுக்கு அலோவ் பண்ணா, நீ முதல்ல ஆல் பார்ட்டி மீட்டிங் கூப்பிட்டு எல்லா கட்சி தலைவர்கள்ட்டையும், அதுவும் லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு நீ இந்த முடிவு எடுக்கணும். அதையும் பண்ணாம, அது எடுத்ததுக்கு அப்புறம் அது எந்த முறையில் நடந்தது அப்படிங்கிற உண்மையும் நீ தெரிவிக்காம, நீ பாட்டுக்கு நாங்க இதை அடிச்சிட்டோம் அதை அடிச்சிட்டோம்னு சொல்ல நாங்க கேள்வியை கேட்கக்கூடாதா? நீ இந்த அட்ரஸை தெரிவிக்கல, நீ வந்து இந்தியா இந்த அளவுக்கு சரமாரியா குண்டு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லலாம், நாங்க எது கேட்க போறோம்? நீ வந்து சாதனம் சொல்றீங்களப்பா, அதை எனக்கு டீட்டெயிலா காட்டு, அது எனக்கு ஆடிட்டா காட்டு. அது நீ இன்வென்ட்ரியில, மிலிட்டரி இன்வென்ட்ரியில இத்தனை 36 காட்டிடு. நாளைக்கே நானே உன் காலில் விழுந்து சூப்பர்ப்பா, பாகிஸ்தானை வந்து அலற விட்ட, தந்தி டிவி போடுறான்ல, கதற விட்டாரு, கரு எடுத்துட்டாருன்னு கேவலமா போடுறான்ல, நானே அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன். நீ நாளைக்கே 36 விமானத்தை வந்து நீ ரஃபேல் விமானம் இருக்குன்னு காட்டிடுறேன் என்கிட்ட. நீ என்னப்பா சொன்ன? ஜெய்சங்கர் வந்து, நான் வந்து ஜெய்சங்கரோட ஒரு தீவிர ரசிகன்பா, எல்லா ரீல்ஸையும் பார்த்துட்டேன். அவர் லேசரை போடுவாரு, கேஜிஎஃப் பிஜிஎம் போடுவாரு, சாஹோ பிஜிஎம் போடுவாரு, பயங்கர கெத்தான மனுஷன். அவர் என்ன சொன்னாரு, ட்ரம்ப்புக்காக மோடி போய் பிரச்சாரம் பண்ணாரு, அப்கி பார் ட்ரம்ப் சர்க்கார் அப்படின்றது. ட்ரம்ப் வந்து மேரா தோஸ் அப்படின்னு மோடியை சொல்றது அவ்வளவு இணக்கமா இருந்தாங்க. ஹவுடி மோடின்னு 2017 உலகமே பார்த்து வியக்கிற அளவுக்கு ட்ரம்ப்புக்காக ஒரு பிரச்சாரம், பெரும் பிரச்சாரம் நடந்தது. இந்த அளவுக்கு ட்ரம்ப் ஆதரவா இருக்கிறோம் நாங்க, ட்ரம்ப் நாங்க சொன்ன பேச்சை கேட்பாரு, ட்ரம்ப் வந்து சேர் இழுத்து போட்டாரு அப்படிங்கிறது எத்தனை ரீல்ஸ் பார்த்திருக்கீங்க? ஜேடி வான்ஸ், அவருக்கு இந்தியாவுக்கு மேல ஒரு பெரிய பற்று இருக்குது, ஏன்னா அவர் குடும்பத்திலயும் இந்திய கலப்பு இருக்குது, அதனால இந்திய சார்பாக தான் இருப்பாரு. பாரு ஜெய்சங்கரோட மூளை எந்த அளவுக்கு வேலை பார்க்குது பாரு, எந்த அளவுக்கு இறங்கி வேலை பார்க்குறாரு பாரு. ரிஷி சுனக்கை நிப்பாட்டிட்டோம். அதாவது எப்படி சனாதனிகள், ஒரு சாதி படிநிலையில் இருக்கிற சனாதனவாதிகளை, அது கமலா ஹாரிஸ் ஆகட்டும், ரிஷி சுனக் ஆகட்டும், ஜேடி வான்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையும் நாங்கள் வந்து உலகம் ஃபுல்லாக பரவ வச்சிருக்கோம். உலகமே எங்க காலடியில் தான்டா. எத்தனை போட்டோ பார்த்துருப்பீங்க, மோடி நடந்து வருவாரு, எல்லா G7 தலைவர்களும் எந்திரிச்சு நிற்பாங்க. இந்தியாவை கண்ட்ரோல்ல தான் இன்னைக்கு வந்து உலகமே இருக்குது அப்படின்னு பிரச்சாரம் பண்ணில. அதெல்லாம் உண்மை நடந்த விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. ஏங்க, நடந்து வரும்போது எந்திரிச்சு நிற்கிற மாதிரி போட்டோ எடுத்தா, நான் நடந்து போகும்போது கூட யாராவது எந்திரிச்சு நிற்பாங்க, அதுக்காக வந்து போட்டோ எடுத்துக்கிறதா? அதை போட்டோ எடுத்து போட்டா வந்து எனக்காக வந்து அவங்க எந்திரிச்சு நடத்துமா? அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏங்க, ஒரு போட்டோ வச்சுதான் நீங்க வெளியுறவுத்துறை கொள்கை, டிப்ளமசி இதோட தரத்தெல்லாம் நிர்ணயிப்பீங்களா? அதோட தரத்தை எங்க தெரியுமா நிர்ணயிக்கணும்? இவ்வளவு வாய் பேசுனீங்கல்ல, பாகிஸ்தானுக்கு $2.4 பில்லியன் வந்து IMF கொடுக்குது அப்படிங்கிறதுல ஒரே ஒருத்தன் கூட, ஒரு நாடு கூட எதிர்த்து ஓட்டு போடலங்க. அப்ஸ்டெயின் ஃப்ரம் ஓட்டிங், ஓட்டு போடாம இருந்துக்கிறது, நாங்க வந்து வெளிநடப்பு செய்யறது, அப்படி கூட ஒரு தேசமும் போடல.
அங்க இருந்த தேசங்கள்ல இந்தியா மட்டும் அப்டெயின்ட் ஃப்ரம் voting. மற்ற எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவை போட்டிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு கேவலமான வெளியுறவுத்துறை கொள்கையை போட்டிருக்க. நீ லேசரை வச்சுக்கிட்டு எடிட் போட மட்டும்தான் லாக்கி. நீ ஒரு யூடியூப் ஸ்டார், நீ வெளியுறவுத்துறை கொள்கை அமைச்சர்னு சொல்றதை நிறுத்து. ஒரு வதந்தி பரவும் தெரியுங்களா? ஸ்டேட் டிபார்ட்மெண்ட், அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஆளுக்கு பேர் என்ன தெரியுங்களா? டிடிஹெச். டிடிஹெச் என்னது? கொரியர் கம்பெனி. இந்த ஆள் பேர் டிடிஹெச். ஏன்னா இந்த ஆளுக்குன்னு சுயமா மூளை கிடையாது. அங்க அனுப்புற கொரியரை இங்க வந்து சேர்த்துட்டு போவார் இவரு. இதுதான் இவர் வேலைங்கிறது தான் அமெரிக்கன் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட்ல எல்லாரும் இவருக்கு வச்சிருக்கிற பட்ட பேர். ஆனா இங்க என்ன பண்றோம்? பாகிஸ்தானை அடிச்சு நொறுக்கிட்டாரு, ஸ்ரீலங்காவை வந்து கையை முறுக்கிட்டாரு, சைனா ஜெய்சங்கரை பார்த்தாலே அப்படியே வந்து பின்னங்கால் பிடல் அடிக்க பயந்து ஓடுறான். இன்னைக்கு சொல்ல டர்க்கி உதவி இருக்கான்னு தெரியுது, பாகிஸ்தானுக்கு உதவனா அப்படின்னு செய்திகள். அஜர்பைஜான் பாகிஸ்தானுக்கு உதவனான்னு வருது. நீ எல்லாரும் ட்வீட் பண்ணும்போது பிஜேபிக்காரங்க வந்து கண்டனம் தெரிவிக்கும் போது இந்திய டூரிஸ்டுங்களாம் டர்க்கிக்கு போகக்கூடாது, அஜர்பைஜான் வாயை திறந்து சைனாக்கு போகக்கூடாதுன்னு சொல்லு, சைனால இருந்து நாங்கள் வந்து ஃபண்டு வாங்க மாட்டோம்னு சொல்லு, இங்க சைனா முதலீடுகளை நிறுத்துவோம்னு சொல்லு. நேற்று ட்வீட் பண்றாங்க இங்க இருக்கிற அமைச்சர்களுக்கே சைனால கம்பெனி இருக்குன்னு. அப்படி ஒரு மட்டமான வெளியுறவுத்துறை கொள்கையை வச்சுக்கிட்டு உன்னோட வெளியுறவுத்துறை கொள்கையை நிர்ணயிக்கிற யாரோட மகனோ மகளோ இந்திய குடிமகன் கிடையாது. எல்லாம் யூஎஸ்ல சிட்டிசன்ஷிப் வாங்கி வச்சிருக்கிற, ஹார்வர்ட்ல இதுக்காக சீட்டு வாங்கி வச்சிருக்கிற. அதனால நீ என்ன பண்ற? அப்ப நீ அமெரிக்காவை தான் வேலை பார்ப்ப. நாங்க அதான் சொல்றோம், தேசபக்திங்கிறது இங்க இருக்கிற சாமானிய மக்களுக்கு இருக்குது, அவங்களுக்காக பேசுற எங்களுக்கு இருக்குது. உனக்கு தேசபக்தி கிடையாது, உனக்கு ஏகாதிபத்திய வெறி இருக்குது. அவனுக்கு வால் பிடிக்கிறதுக்காக நீ வெளியுறவுத்துறை கொள்கையை பண்ற, அதுக்காக இங்க மத பிரச்சாரம் பண்ற. அந்த மத பிரச்சாரத்தை ஊக்குவிக்கும் விதமாக இந்த தாக்குதலை பயன்படுத்தி இந்த போரை மதவாத கண்ணோட்டத்தோட நடத்துற, அது தெரியக்கூடாதுன்னு சோஃபியாவை முன்னிறுத்துற. அப்படியே அதுவும் உன்னால பொறுத்துக்க முடியாம சோஃபியாவை பத்தியும் தப்பா பேசுற, விக்ரம் மிஸ்ரியை பத்தி தப்பா பேசுற. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல மோடி அவர்கள் அவமானப்பட்டு நிற்கிறார் அப்படிங்கிறத வேற எப்படி திசை திருப்பதுன்னு எனக்கு தெரியல. ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஒவ்வொன்றையும் போய் கடிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அர்ணாப் கோசாமி வந்தோன்னு யாரா அவன் ட்ரம்ப் பேசுறலாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே துண்டு சீட்டு வருது. ஐயா விக்ரம் மிஸ்ரி வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடத்த போறாரு அப்படின்னு அது வந்து இப்போ பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடக்கலாம். நான் வந்து எப்பயுமே வந்து இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ டெல் பண்ணிட்டு ஓடுறேன். பேசுறிய வி வாண்ட் வார், வார் இஸ் த சொல்யூஷன். காலையில எந்திரிச்சா பாகிஸ்தான் இருக்காது, வரைபடத்திலே பாகிஸ்தான் அப்படிங்கிற நாடே இருக்காது அப்படின்னு பேசிட்டு அடுத்த நாள் வந்து நான் இந்திய அரசாங்கத்துக்கு கட்டுப்படுறேன், நாங்கள் வந்து ரொம்ப நல்லவர்கள், நாங்கள் வந்து சுமூகமாக போகிறத பார்க்குறோம் அப்படின்னு இப்படி டோனை மாத்திரியே பார்க்குறவனுங்கெல்லாம் உன்னை எவ்வளோ பெரிய கோமாளி நினச்சிருப்பான். உலகம் முழுக்க இன்னைக்கு இந்த போரெல்லாம் விட்டுருங்க, உலகம் முழுக்க இந்திய ஊடகத்தை பற்றி எவ்வளவு கேவலமாக நினச்சி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அவன் இன்னும் நம்ம போடுற எல்லா நியூஸ் வெட்டியும் எடுத்து எடிட் போட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். சிஎன்ல சிரிக்கிறான், ராய்டர்ஸ்ல சிரிக்கிறான், எம்எஸ்என்பிசியில் சிரிக்கிறான். இதையெல்லாம் தாண்டி பர்காதத்தும் பியர் பைசப்ஸ் யார் அவரு ரன்வீர் அலாபத்தியா தன்னோட அப்பாவும் அம்மாவும் உறவு கொள்ளும் போது உள்ள போய் தடுப்பனா இல்லை அவங்களோட சேர்ந்துக்குவானான்னு ஒரு வக்கரமான ஜோக்கை சொல்லி மும்பை போலீஸால வழக்கு பதியப்பட்ட ஒரு காமெடியன் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்றேன்னு சர்வதேச ஊடகத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனோட சேர்ந்து யார் உட்காந்துக்கிட்டு இருக்கா? பர்காதத் உட்காந்துக்கிட்டு அந்த பாகிஸ்தான் அமைச்சர் தீவிரவாதத்தை நாங்க வளர்த்தெடுக்கல அப்படின்னு அப்பட்டமா போய் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த பாகிஸ்தான் மினிஸ்டர். அதற்கு பதிலடி கொடுக்காம ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி கண்ணையும் உருட்டிக்கிட்டு மூஞ்சு ஆட்டிக்கிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு தலையை ஆட்டிக்கிட்டு ஒரு 5 வயசு குழந்தை மாதிரி, இந்த 5 வயசு குழந்தை நம்ம வந்து பண்ண அப்படின்லாம் வந்து வாயெல்லாம் கட்டி நம்மளை பழிக்கும்ல, அந்த மாதிரி சர்வதேச ஊடகத்துல ஒரு டிபேட் ஷோல பண்ணி இன்னைக்கு உலகம் முழுக்க சிரிக்கிறான். என்னடா உங்க இந்தியாவிலேயே அவார்டு வாங்கின பெரிய ஜேர்னலிஸ்ட் பர்காதத்துங்கிறீங்க, அவளே ஏதோ சின்ன புள்ள மாதிரி வந்து இது பண்ணிட்டு இருக்கா. அதனால இந்தியாவில இருந்து யாராலையும் இந்த கேவலத்தை டிஃபெண்ட் பண்ணவே முடியல. மோடியும் ஜெய்சங்கரும் சேர்ந்து செய்கிற இந்த கேவலத்தை அமித்ஷா அப்படிங்கிற வக்கற்ற ஒரு உள்துறை அமைச்சர் தீவிரவாத தாக்குதலை தடுக்க முடியாத யாராலையுமே டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு எல்லாருமே புத்தி பேதலிச்ச மாதிரி கண்டதையும் பேசிக்கிட்டு கண்டதையும் அட்டாக் பண்ணிட்டு வெறிநாய் மாதிரி பார்க்குறவங்களாம் கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட வெளிப்பாடு தான் இன்னைக்கு பார்க்குறோம். தன்னறியாம ஒரு உண்மை வெளியே வருது. இது ஃப்ரைடேன் ஸ்லிப்னு சொல்லுவாங்க. அப்படிதான் இன்னைக்கு அந்த அமைச்சருக்கு சோஃபியாவை பற்றி பேசியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கே ப்ராபகண்டா பிரச்சாரம் டோட்டலாக முறியடிக்கப்பட்டிருக்கு. நீ என்ன சொன்ன? ஆர்டிகல் 370 ரிமூவ் பண்ணிட்டா 5 வருஷத்துல சொர்க்க பூமியை நிலைநாட்டியிருக்கோன்னு அந்த பிரச்சாரம் கிழிஞ்சு தொங்குது. நீ அதே போல பாகிஸ்தானை இதை பண்ணிட்டோம் அதை பண்ணிட்டோன்னு 3 நாள் நியூஸ் போட்ட. இவனுங்க எந்த அளவுக்கு இந்த டிஸ்இன்ஃபர்மேஷனை வந்து கேவலமாக பரப்பிக்கிட்டு இருக்கானுங்கன்னா, அங்கே நியூக்ளியர் இதில் அடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கான எல்லா மறுப்பும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன்டா இப்படி பொய் செய்தியை பரப்புறீங்க? வந்த நாள்ல இருந்தே இஸ்லாமாபாத் அடிச்சிட்டோம், பிரைம் மினிஸ்டர் வீட்டிலேயே குண்டை போட்டோம் அப்படின்னு தொடர்ந்து நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ஆஜ் தக்கு, டைம்ஸ் நோ, ரிப்பப்ளிக்கான்னு கேட்டா சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர் நடத்துறானுங்க. உளவியல் ரீதியாக பாகிஸ்தானுக்கு தாக்குதல் நடத்துறானுங்க.
அப்ப அதான் இவனுங்களே இவனை பாவிச்சுக்கிறானுங்க அப்படின்னா, அங்க ராணுவ வீரர்கள் ஆயுதம் ஏந்தி போர் தொடுக்கிறாங்க, துப்பாக்கி ஏந்தி போர் தொடுக்கிறாங்க, நாங்க மைக்கை ஏந்தி போர் தொடுக்கிறோம், நீ வந்து அம்மாவை இப்படிதான் காப்பாத்துவியாடா அப்படின்ற மாதிரி. நீ சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னா என்ன பண்ணணும்? இந்தியர்கள் எப்படி இருக்கிறாங்க, இந்திய நாடு எப்படி வளர்ச்சி அடையுது, பாகிஸ்தான் அரசே நீ உன் மக்களை எப்படி வஞ்சிச்சுட்டு இருக்க அப்படின்னு அம்பலப்படுத்தாம, இவன் பாகிஸ்தான்ல குண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து காசா மீது குண்டு போட்ட வீடியோ எடுத்துட்டு, பிலடெல்பியால பிளைன் கிராஷ் ஆன வீடியோ எடுத்துட்டு இவன் பொய் செய்தியை பரப்பானா, இது சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு எடுத்துக்கணுமா? இவன் இந்தியர்கள் சாவறதையே பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சாவறாங்க அப்படின்னு பொய் செய்தி போடுவானா? இதையும் நம்ம சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு எடுத்துக்கணும். ஏங்க நாளைக்கு வந்து இவனுங்க வீட்டில் யாராவது குண்டு போட்டாங்க, அதை எடுத்து நம்ம நியூஸ் போடுறோம், பாகிஸ்தான் தீவிரவாதி கொல்லப்பட்டார்னு, அதை இவன் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர்னு எடுத்துக்குவானா? இதையும் ஆதரிக்கிறாங்க. யாரா இதை ஆதரிச்சு ட்வீட் போட்டது யாருன்னா அபிஜித் ஐயர் மித்ரா யார் அப்படின்னா, இந்தியாவோட வெளியுறவுத்துறை கொள்கை, ராணுவ கொள்கையை பத்தி சிறந்த விமர்சகர்னு இந்த சங்கிகளால பாராட்டப்படுற ஒரு தற்குறி பையன். கோயின்சிடென்ட்ல அந்த தற்குறி பையன் யாருன்னா, ஜெயலலிதா அம்மா ஆசிட் அடிக்கப்பட்டதாக சொல்றாங்களே ஐஏஎஸ் அதிகாரி சந்திரலேகான்ற ஐஏஎஸ் அதிகாரியோட மகன் இவன். எங்க இருந்து எங்க கனெக்ஷன் போது பாருங்க. இவன் ட்வீட் போட்டுக்கிட்டு இருக்கான், இன்னைக்கு நீ வந்து ஒரு ட்வீட் போட்டனா நீ தான் சிறந்த தேசபக்தன், அதே என்ன பொய் செய்தியை ட்வீட் போட்டனா நீ தான் சிறந்த தேசபக்தன். வெளியுறவுத்துறை கொள்கையில வெளிப்படைத்தன்மை கிடையாது, பாதுகாப்புல வெளிப்படைத்தன்மை கிடையாது, ராணுவம் பாவம் உங்களால பல உயிர்களை இழக்கிறாங்க, அவங்களோட உயிருக்கு எந்த பாதுகாப்பும் கிடையாது, போடுற செய்தி ஃபுல்லா பொய் செய்தி. இதை வச்சுக்கிட்டு நீங்க தான் போர் புரியுற தந்திரம், வெளியுறவுத்துறை விஸ்வகுரு ராஜதந்திரம்னு பேசுவ. இதை நாங்க கேள்வியே கேட்கக்கூடாது, இது நாங்க கேள்வி கேட்கறதுனால நீ பலவீனப்படுத்துற. அதான் ஒரு நாளைக்கு போர் அப்படின்னு நடந்தா 20,000 கோடி செலவாகும். ஒரே ஒரு அந்த S-400 இருந்து போறது ஒரே ஒரு இது மட்டும் 800 கோடி ரூபாய் தான். ஒரு மிசைல் விலை வந்து 800 கோடி ரூபா ஆகும். இதெல்லாம் யார் காசு? உங்க ஒப்போண்ட்டு காசா? இதெல்லாம் நாங்க எங்க மக்கள் உழைச்சு கட்டுற வரி தானே, ஜிஎஸ்டின்னு போடுறீங்களா, இதுல இருந்து வாங்குற வரி தானே. அப்ப இதுக்கு கணக்கு யாரு கேட்பா? ட்ரம்ப் வந்து கேட்பானா? இனிமேல் நாங்கெல்லாம் வந்து என்ன பண்ணோம், எங்க பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் நிர்மலா சீதாராமன் கேட்காம, அமித்ஷாட்ட கேட்காம, மோடிட்ட கேட்காம, ஐயா ட்ரம்ப் அவர்களே நீங்க வந்து மோடிட்டு கேளுங்க, அப்பதான் இருந்தாலும் பில் சொல்றாரு அப்படின்னு சொல்லணுமா? நாங்க வந்து ட்ரம்ப்பை எந்த விதத்திலையும் ஆதரிக்கல. ட்ரம்ப் வரதுக்கு முன்னாடியே, ட்ரம்ப் பிரசிடென்ட் கேண்டிடேட்டா இருந்த போதே ட்ரம்ப் எவ்வளவு பெரிய ஆணாதிக்கவாதி, ட்ரம்ப் வந்து ஒரு நிரூபிக்கப்பட்ட ரேபிஸ்ட், ட்ரம்ப் எவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாரு, அந்த ஆளோட நாட்டு ரகசியத்தையே வெளியில விட பார்த்திருக்காரு. அந்த ஆள் வந்து ஃபர்ஸ்ட் முறை 2016 ஜெயிச்சதே அந்த ஆள் எலெக்ஷனை கைப்பற்றி ஜெயிச்சிருக்காரு. இவ்வளவு குற்றச்சாட்டு நாங்க வச்சோம். ஆனா அந்த மாதிரியான ஒரு பொறுக்கிக்கிட்ட போய் நாட்டின் மானத்தை அடமானம் வச்சுட்டு நீ வந்து நாங்க தேச விரோதிகள், நீ தேச பக்தர்னுவா, நாங்க கேள்விக்காம வாய் புத்தி இருக்கோம் அப்படின்னா நீ என்ன எதிர்பார்க்கிற அப்படின்னா, நீ பாகிஸ்தான் தீவிரவாதிகளை கொல்றது அப்படிங்கிறது உன் நோக்கம் கிடையாது. அந்த மாதிரி கணக்கெழுதி இன்னும் எங்களை மிளகா அரைக்க பார்க்குற, எங்கள்கிட்ட வந்து பணத்தை பிடுங்க பார்க்குற, எங்களை பிளவுபடுத்த பார்க்குற, இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஒடுக்க பார்க்குற அப்படிங்கிறதா நீ திருப்பி எங்கள்கிட்ட சொல்லிட்டு வர அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ இறுதியாக ஒரு 2 கேள்வி. பகல்காமில் அந்த தீவிரவாத தாக்குதல் நடத்தினவங்க அவங்கள பிடிக்கிறதுக்கான விஷயம், அதுக்கான நடவடிக்கைகள் வந்து திசை திருப்புறதுக்கு தான் இதெல்லாம் பண்றதா நீங்க சொல்றீங்க. அப்போ அந்த நடவடிக்கைக்குள்ள போறதுக்கான நெருக்கடியை யார் கொடுப்பா? இப்போ உங்களை மாரி சில அரசியல் செயல்பாட்டாளர்கள் இது குறித்து விமர்சனங்கள் வைக்கிறீங்க. ஆனா இந்தியா கூட்டணியோ, இந்திய அளவில் இருக்கிற மற்ற எதிர்கட்சிகளோ யாருமே, சிவசேனா கூட பேசியிருக்குன்னு நினைக்கிறேன், ராஜ் தாக்கரே பேசியிருக்காரு. ஆனா மற்றவங்க யாருமே அந்த அளவுக்கு பெரிய விமர்சனம் இல்லை. காங்கிரஸ்ல இருந்து இப்போ சச்சின் பைலட், அது ஒருத்தர் 2 பேர் தான். இவங்க வைக்கிறதும், ராகுல் காந்தி அவர்கள் வைக்கிறதும் சரி, இல்ல கார்கே வைக்கிறதும் சரி, சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தை கூட்டுன்னு தான் சொல்றாங்களே தவிர, மற்றபடி இவங்க சோஃபியா குரேஷி விஷயத்துக்கு பேசியிருக்கிறாங்க தவிர, அந்த உண்மையான தீவிரவாதிகள் யாரு, அவங்களை எப்படி பிடிப்போன்றதுக்குள்ள நகர்ல ஒண்ணு. இது இங்க இருக்கிற கட்சிகள் எந்த அளவுக்கு இதுக்கான போராட்டம் நடத்தும்ன்றது ஒண்ணு. ஆனா அதை நோக்கி போற மாதிரி தெரியலன்றது என்னோட பார்வை. இன்னொன்னு, ட்ரம்ப் பண்ண, இந்தியாவுக்கு பண்ண அவமதிப்பு, இதுக்கான தண்டனை வந்து, இதுக்கான பொறுப்பு மோடிக்கு தான் இருக்கு. இதுக்கான தண்டனை மோடிக்கு வழங்கப்படுமா? ஏற்கனவே மணிப்பூர்லயும் மற்ற இடங்கள்லயா ஒரு ஈரானிமையை தொலைச்ச போது யாரும் அதுக்குள்ள போகல. இப்போ இதுக்கு எதிரான ஒரு நடவடிக்கைக்கு மோடியை தள்ளுறதுக்கான ஒரு விஷயங்களை இங்க இருக்கிற எதிர்கட்சிகள் அதை செய்யுமா? இப்படி பாக்குறீங்க? இப்போ ஒரு சிறப்பு பாராளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டுங்க, அதே போல வந்து அனைத்து கட்சி மீட்டிங்கை கூட்டுங்க, இதை பற்றி விவரங்களை சொல்ல வேண்டும் ராகுல் காந்தி கேட்கறது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வச்சுக்கலாம். நம்ம வந்து டிஸ்மிஸ் பண்ண வேணாம், இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து அதிருப்தி அளிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா பார்க்கலாம். இதை தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க வேண்டும், அவர்கள்ட்ட விளக்கம் கேட்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நிலைப்பாடு இருக்குது. சிபிஐ தலைவர் டி ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாகவே கேட்டிருக்காரு, ட்ரம்ப்போட தலையீடு என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை வந்து மோடி தந்தே ஆகணும், இந்தியாவோட மானத்தை இப்படி எல்லாம் கப்பலேற்ற முடியாது அப்படிங்கறத வந்து அவர் வந்து தெளிவுபடுத்திருக்காரு. அப்ப போர் முடிகிற வரைக்கும் ஒரு அரசியல் கட்சிகளாக, வாக்கரசியல் கட்சிகளாக அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏன்னா இங்க வாக்கரசியல் எப்படி இருக்குன்னு தெரியும்,
இந்த நேரத்தில் போய் விமர்சிக்கிறோம் அப்படின்னா தேச விரோதிகளை சித்தரிக்கப்படுவோம். ஏற்கனவே நம்ம நிலைமை ரொம்ப கவலைக்கிடமா இருக்குது, அதனால நம்ம சீட்டை தக்க வச்சுக்கோன்னு வாக்கரசியல் கட்சிகள்லாம் இப்படி செயல்பட்டுருக்காங்க. ஆனா இப்பதான் போர் முடிஞ்சு போச்சு இல்ல, இனிமேலாவது கேள்வி கேட்கணும். இனிமேல் கேள்வி கேட்டு அந்த இடத்துக்கு தள்ளணும். அதுக்கு இதெல்லாம் முதல் கட்டமா டி ராஜா அவர்கள் பேசியதாகட்டும், இல்ல மல்லிகார்ஜுன கார்கே ராகுல் காந்தி பேசுறதாகட்டும், இல்ல சச்சின் பைலட் பேசுறதாகட்டும், இதெல்லாம் முதல் ஸ்டெப்பா பாக்குறோம். ஆனா கண்டினியூஸா இதற்கான பிரச்சாரத்தை செய்து மோடியை அம்பலப்படுத்த வேண்டும். கண்டிப்பாக மோடி பதவி விலகவோ அதற்கான எந்த பொறுப்பேற்கவோ மாட்டார். ஏன்னா இல்ல இது வெறும் ஒரு அவமானகரமான விஷயம் இந்தியாவுக்கு அப்படின்றதுக்கான விமர்சனம் மட்டும் கிடையாது. இல்ல இது ஒரு வெளியுறவு கொள்கையில வர ஒரு பெரிய பிரச்சனை இல்ல. ஆமா, காஷ்மீர் பிரச்சனை இருக்கு தலையிடுறேன்றாரு அவரு. ஆமா இல்லங்க, இந்த மோடி அரசாங்கத்தின் போக்கே பாருங்க. சிவராஜ் பாட்டீல் ராஜினாமா பண்ணார்ல 26/11 மும்பைல தகவல் நடந்தது. சிவராஜ் பாட்டீல் ரிசைன் பண்ணார். அதே போல இதற்கு முன்னாடி ரயில்வே விபத்து நடந்தபோது ரயில்வே மினிஸ்டர் காங்கிரஸ் காலத்துல ராஜினாமா பண்ணிருக்காரு. ஆனா இப்ப பாருங்க 300 பேர் ரயில்வேல செத்தாலும் அஸ்வினி வைஷ்ணவ் இல்ல ராஜினாமா சொல்ற காலத்துல பாஜக மோடியே வந்து பேசியிருக்காரு ராஜினாமா பண்ணணும்னு போராட்டங்கள் பேசியிருக்காரு. அந்த நெருக்கடி அவங்க கொடுத்தாங்க. இங்க அப்படி ஒரு நெருக்கடி இல்ல. இங்க அந்த எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் அதை கேட்கும் வண்ணம் இவங்க இல்ல அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, நெருக்கடி கொடுப்பவர்களை முன்னாகவே கைது செய்வது. வயர் பத்திரிகை எதுக்கு தடை செஞ்சீங்க? இல்ல மக்டூப் மீடியாவை எதுக்கு தடை செஞ்சீங்க? அவுட்லுக் இந்தியாங்கிறது ஒரு புரட்சிகர பத்திரிகை எல்லாம் கிடையாது, அது ஒரு சாதாரண பத்திரிகை. அதையும் தடை செஞ்சீங்க. ஹிந்து இன்டர்நேஷனல் மீடியா என்ன சொல்லுது ரஃபேல் பத்தி அப்படின்னு போட்டதுக்கு அந்த ஆர்டிகளை தூக்க வச்சுங்க. இந்த எதிர்ப்பே வரக்கூடாதுன்னு முடக்கிறவங்க தான் இவங்க. அதனால தான் நம்ம சொல்றோம் மோடி பதவி விலகலாம் மாட்டார். அதுக்கான சூடு சொன்னா அமித்ஷாவுக்கும் கிடையாது, மோடிக்கும் கிடையாது. எவ்வளவு தோல்விகளை கண்டாலும் நீட் தேர்வுல அத்தனை பேர் வந்து ஃப்ராடு பண்ணிருக்கான்னு சுப்ரீம் கோர்ட்டே உறுதி செஞ்ச பிறகும் எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ணல. நம்ம ரயில்வே விபத்துல ரயில்வே மினிஸ்டர் ரிசைன் பண்ணல. தாக்குதல் நடந்ததுக்கு அப்புறம் அமித்ஷா ரிசைன் பண்ணல. எதுக்குமே பொறுப்பெடுத்துக்க மாட்டாங்க இவங்க எப்படி ட்ரம்ப்புக்காக ரிசைன் பண்ணுவாங்கன்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும், ஏன் ட்ரம்ப்பே எதிர்த்தாலும் இவங்க ரிசைன் பண்ண மாட்டாங்க. இவங்க அதிகாரத்துக்காக தான் இத்தனையும் பண்றாங்க. ஆனா நம்மளோட வேலை இல்ல, எதிர்கட்சிகளோட வேலை என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட இதை கொண்டு போய் சேர்த்தணும். பாருங்க, இந்த கேள்வி எழுப்பணும் எல்லா இடத்துலயும். அந்த 4 தீவிரவாதிகள் எங்க? அந்த 4 தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்கு என்ன பண்ண? ஏன் 26 பேர் சாகர வரைக்கும் விட்டு வேடிக்கை பார்த்த? ஜனவரி மாசம் வரைக்கும் இருந்த சிஆர்பிஎஃப் போஸ்ட், பஹல்காம்ல இருந்த சிஆர்பிஎஃப் போஸ்ட்டை ஏன் தூக்குன? அங்க ஏன் ஒரு செக்யூரிட்டியை கூட போடல? 19ஆம் தேதி நீங்க ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு போகிறதாக இருந்த மீட்டிங்கை ஏன் கேன்சல் பண்ணீங்க? உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் வந்ததாக சொல்லப்படுற தகவல் கரெக்டா? நாங்க வந்து அதை நம்ப தயாரா இல்லைங்க. நாங்க திருப்பி சொல்றோம், தேசபக்தி உங்களை முழுசா நம்புறாங்க. ஆனா இந்த கேள்வி அவன் கேட்கறான்ல, இது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து பதில் வரல, பதில் சொல்லுங்க. அதே போல இன்டர்நேஷனல் மீடியா என்ன எழுதுறான் அப்படின்னா, அங்க பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல்ல பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கிகள் நேட்டோவால பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள், ஆப்கான்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கிகள். இதற்கான காரணம் என்ன? இது உண்மையா? முதல்ல இந்த துப்பாக்கிகள் தான் பயன்படுத்தப்பட்டுச்சா? சர்வதேச ஊடகங்கள் வைக்கிற எல்லா கேள்விக்கும் நீ எனக்கு பதில் சொல்லு. அந்த 26 பேருக்கான நீதி என்ன? அந்த 26 பேருக்கான நீதி நீ சொல்ல போய் இங்க பூஞ்சில செத்தவங்களும் பஞ்சாப்ல செத்தவங்க ஸ்ரீநகர் செத்தவங்களுக்கு பதில் என்ன? இந்த கேள்வியை மக்கள் முதியில் எழுப்பிக்கிட்டே இருக்க வேண்டும். மக்கள் இந்த கேள்வியை கேட்டு பாஜகவுக்கு குடைச்சல் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம உருவாக்கல அப்படின்னா, எதிர்கட்சி வந்து ஜெயிச்சு நம்மளுக்கு விடிவு காலம் தருவாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம திருப்பியும் நம் சக மனிதர்களை பலி கொடுத்து கொண்டு தான் இருப்போம் அப்படின்றதான் பார்க்கணும். இந்த கேள்வி, இந்த 36 ரஃபேல கொடுங்கன்னு நான் கேட்கறேன்ல, நான் மட்டும் கேட்கக்கூடாது. 36 ரஃபேல ஏன் வாங்கினேன்? 128 ரஃபேல வாங்காம 36 ரஃபேல வாங்கினேன்னு வருஷ கணக்கில் பிரச்சனை பண்ண யாரு? எதிர்கட்சிகள். அப்ப அதே எதிர்கட்சிகள் அதன் தொடர்ச்சியாகவே 36 ரஃபேல் வாங்குறதுக்கு தானே எங்கள்கிட்ட இவ்வளவு விளக்க சொன்னேன், இத்தனை செட்டிங்கோட வாங்கியிருக்கோம்னு சொன்னீங்க, அதை இப்ப எங்களுக்கு நிரூபி அப்படின்னு எதிர்கட்சிகள் கேள்வி எழுப்பணும். யாராவது இதுக்கு பதில் தெரிஞ்சா வந்து சொல்லட்டும். எஸ்பெஷலி ரஃபேல் வாங்கிட்டாங்க அப்படின்ற தேசபக்தியை வெளிப்படுத்துறதுக்கு பாவம் அந்த ஏழை யாரு கிட்னியை வித்தாரோ தெரியல, கிட்னியை வித்து அத்தனை லட்சத்தை போட்டு ரஃபேல் வாட்செல்லாம் கட்டிக்கிட்டு தெரிஞ்சார் இல்லையா, அந்த ரஃபேல் வாட்சை கட்டின தேசபக்தர் இதற்காக நடுத்தரில் நின்று சவுக்கடி அடிச்சாவது 36 ரஃபேல் இருக்கு அப்படிங்கறத நிரூபிப்பாரு அப்படின்றதையாவது நம்ம வந்து கேட்டுக்கொள்ளணும். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவாக உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.